என்னதான் நடக்குது இந்த கதையில் அப்படிங்கிறது நமக்கே இப்போல்லாம் வர வர தெரியல. சிறகடிக்க ஆசையில் என்ன நடந்தாலும் சரி நான் சமைச்சு வச்சுறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இந்த மீனா குட்டை குட்டை குனிஞ்சிட்டு இருக்கும்போது நமக்கு எரிச்சல் வருது. அந்த கதாபாத்திரத்தை ஆரம்பத்தை காமிச்ச மாதிரியே வச்சுருந்துருக்கலாம். எதுக்கு இப்போ வந்து இவ்வளோ பவ்யமாக காமிக்கிறோம் அப்படின்னு வைக்கிறாங்கன்னு தெரில. ஆனால் ஒரே ஒரு ஆறுதல் இன்றைக்கி வந்து சிந்தாமணி கிட்டக்க அந்த மாதிரிலாம் வந்து விஜயா இருக்காங்கலாம் யோசிக்காமல் பட்டுன்ட்டு இந்த பாருங்கள், என் குடியே கெடுக்கலாம், என் பிஸ்னஸை கெடுக்கலாம் அப்படின்லாம் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கெலாம் வந்து நான் ஆள் கிடையாது. மற்றவங்களை நீங்கள் ஓட விட்டுருக்கலாம், என்னெல்லாம் ஓட விட முடியாது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கடைசியில் வந்து இப்போ நீங்கள் டான்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கீங்களா எங்கள் அத்தைகிட்ட, அந்த டான்ஸை நல்லா கற்றுக்கோங்க, நாளைக்கு டான்ஸ் கிளாஸ் வச்சுக்க வேண்டிய நிலமை உங்களுக்கு வரலாம், அந்த அளவுக்கு உங்கள் பிஸ்னஸை நான் டேக் ஓவர் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்ல விஜயா உடனே வந்து என்ன நினச்சிட்டு இருக்க, பெரியவங்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்னா அவங்க முதல்ல பெரியவங்கம்மா நடந்துக்கணும், தட்டி கொடுத்து வளர்க்க பார்க்கணும். புதுசாக வரவங்கள அவங்கள காலி பண்ணுறாங்க, ஓட விட்றாங்கன்னா அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசிடுறாங்க. சரி ஓகேனா அதுக்கு பார்வதி மட்டும் சந்தோஷப்படுறாங்க. அங்கே அந்த போர்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ வீட்டில் நைட்டு வந்து பார்த்தா வந்து இவங்க 2 பேரும் உடம்பு குறைஞ்சிருச்சு, சாப்பாடு நல்லா இருக்குது, டயட்டில் தான் இனிமேல் நாங்கள் இருக்க போகிறோம் அப்படின்னு இந்த புதுசாக ஜிம்முக்கு போனவங்களாம் கொஞ்சம் அநியாயத்துக்கு ஓவராக வந்து எந்தூசியாஸ்டிக்காக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து இப்போ விஜயாவும் மனோஜும் இருக்காங்க. உடனே 2 இன்ச் குறைஞ்சிருச்சு, அதுக்குள்ளார 1 இன்ச் குறைஞ்சிருச்சு, அதுக்குள்ளே இன்ச் டேப் வச்சு இடுப்பெல்லாம் அளந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு மனோஜ். இப்போ எல்லோரும் மாற்றி கிண்டல் பண்ண சாப்பாடை எடுத்து வானா, மீனா சாப்பாடு எடுத்து வா அப்படின்னா நான் சாப்பாடெலாம் எடுத்துட முடியாதுங்கிறாங்க அவங்க. நீங்கள் போய் எடுத்துக்கங்க, அதுக்கெலாம் காசு பேசலை அப்படின்னா முதல்ல அந்த காசே வாங்கிடக்கூடாது, நான் ஏன் செய்யணும், முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். அவங்களுக்கு வேணால் அவங்க செஞ்சுக்கலாம், அவங்களுக்கு ஒய்ஃப் இருக்காங்க, நானும் வேலைக்கு போகிறேன், அவங்களும் வேலைக்கு போகிறாங்க, நானும் வீட்டுக்கு காசு கொடுக்குறேன், ஈக்குவல் அமௌண்ட் காசு கொடுக்குறேன், எதுவும் நான் கூட குறைய கொடுக்கல, அப்புறம் என்ன அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து அவங்க அதெல்லாம் சொல்லலை. வேறு எனக்கு வந்து வேறு ஒரு மீட்டிங், ஒரு ரெக்ரேஷன் இருக்குது மீனா, உனக்கு நீ டெய்லி உங்களுக்கு சமைக்க முடியாது நாளானைக்கு அப்படின்னு முத்து சொன்னதுக்கு அதெல்லாம் சமைச்சு வச்சுட்டு தான் போயிடணும் நீ, இல்லைனா அவ்வளோதான், எனக்கு ஒத்தாசையாக இங்கே இருக்கிறதா இருக்கலாம், இல்லைனா வெளில போகலாம், எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு ஓவராக பேசுகிறாங்க விஜயா. இதெல்லாம் நமக்கு பார்க்கணுமான்னு இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் ரவியும் ஸ்ருதி என்ன பண்ணுறாங்கன்னா டாமினோஸ் டப்பாவை தூக்கிட்டு வராங்க. ஆனால் வந்து நானே செஞ்சது, நம்ம ஊர் இன்க்ரீடியன்ட் போட்டு செஞ்சேங்கிறாரு ரவி. உடனே எல்லாரும் பீஸாவை சாப்பிட்றாங்க, இவங்க மட்டும் சாப்பிட முடியல, அவங்க டயட்டில் இருக்காங்க, டயட்டில் உப்பு காரமாக சேர்க்காமல் சாப்பிட்றாங்க. ஆனால் நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேத்துக்கும் வயிறு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது, அப்படியே வந்து இடிஞ்சு போய் என்னால் முடியலன்னு உட்காந்துருக்காங்க. அந்த சமயத்தை அண்ணாமலை மீனாலாம் எந்திரிக்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிற சொல்லுங்கள்.